அன்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோட்டி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நமக்கெல்லாம் தெரியும், ஒவ்வொருத்தரும் பிறப்பு அப்படின்னு எடுத்துனோம்னா ஒரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி ராசி, அந்த ராசியை பேஸ் பண்ணி அவங்களுடைய பிறந்த நேரத்தில் வரக்கூடிய லக்ன பலம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது லக்னம் தான் அவள் இண்டிவிஜுவலை குறிக்கிறது. ராசிங்கிறது பார்த்தோம்னா அது பல பேருக்கு இருக்கலாம். ஒரு ராசி, ஒரு மேஷ ராசி அப்படின்னு எடுத்துனோம்னா பல கோடி பேர், 1,000 பேர் இருக்கலாம். ஆனால் லக்னம் அப்படிங்கிறது அவனுக்கு இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட லக்ன பலன் அப்படிங்கிறது வரும். லக்னம்ங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது லக்னம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசி தான் லக்னம். இப்போது 24 மணி நேரத்தை 12ஆக பிரிப்பாங்க. 12 2 24 மணி நேரம், புரிஞ்சுதுங்களா? அப்போ இன்றைய காலையில் ஒரு 6 to 7:30 இந்த சூரிய உதயம் கணக்கு. இன்றைக்கி என்ன மாதம் அப்படின்னு எடுத்துனோம்னா இது மார்கழி மாதம். அப்போது இந்த 12 மாதம்தான் எடுத்தனால் மேஷம் அப்படிங்கிறது முதல் ராசி. இப்போ மேஷ மாதங்கிறது சித்திரை மாதம், ரிஷப மாதங்கிறது வைகாசி மாதம், இப்போ மிதுனம்ங்கிறது ஆனி மாதம், கடகம்ங்கிறது ஆடி, சிம்மங்கிறது ஆவணி, கன்னிங்கிறது புரட்டாசி. இப்படி பார்த்துன்னே வந்தோம்னா இந்த ராசி தான் மாதமாக வரும். இப்போ மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லும்போது தனுர் மாதம் அப்படிங்கிறது மார்கழி மாதத்தை குறிக்குது. ஏன் சொல்ல வரேன்னா, இந்த மார்கழி மாதத்தில் முதல் லக்னம் 6 to 7:30 இந்த சூரிய உதயம் அப்படிங்கும்பொழுது எந்த குழந்தை பிறந்தாலும் இது தனுசு லக்னத்தில் தான் பிறக்கும். அடுத்த 1.5 மணி நேரம் அப்படிங்கும்பொழுது மகர லக்னம், அப்படி அடுத்த ராசி மாறிண்டே வரும். அதுதான் லக்னம் அப்படிங்கிறது. அப்படி அந்த லக்னங்களில் பிறக்கும் பொழுது எந்தெந்த லக்னங்களில் பிறந்தால் என்னென்ன தசாபுத்திகளில் பிறப்போம் அப்படிங்கிறதெல்லாம் கணக்குண்டு. அப்போ அந்த லக்னத்தில் பிறக்கும் பொழுது அவர்களுடைய சுபாவங்கள் எப்படி இருக்கும், நடைமுறைகள் எப்படி இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும், எந்தெந்த காலகட்டங்களில் அவங்க என்னென்னலாம் சந்திப்பாங்க, எப்படி நன்மைகள் நடைபெறும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்குறோம். இந்த லக்ன பலன்களில் மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும். மீன லக்னம் அப்படின்னு எடுத்தனாலே குருவுடைய வீடு, நன்மைகள் அதிகம் செய்யக்கூடியவர்கள் பிறருக்கு. குரு அப்படின்னாலே பிறருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியது. அப்போ தனக்கு தெரிஞ்சிருந்தால் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். ஞானிகள், அபிமானிகள், வித்வான்கள், பெரிய பெரிய வித்வான்கள் எல்லாம் மீன லக்னத்தில் தான் இருப்பாங்க. குருவனுடைய வீடு அப்படிங்கிறதுனால ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிக்கக்கூடியவர்கள், தனவான்கள், இந்த மாதிரிலாம் நிறையா சொல்லலாம். இந்த புலிப்பாடி சித்தர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா, எடுத்தோடனே ஞானவான் அப்படிங்கிறார். மீன லக்னத்தில் பிறந்தாலே ஞானம் இயற்கையாகவே ஜெனரலாகவே ஞானம் இருக்குமா. சில பேருக்கு படித்து வரும் ஞானம், சில பேருக்கு கேள்வி ஞானம். பேசுகிறத கேட்டு நீங்கள் உங்கள் காதில் கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு அது ஞாபகம் வரும். அது ஒரு ஞானம், கேள்வி ஞானத்தில் வந்தது, நான் எங்கே படித்தேன். ஆனால் இந்த லக்னத்தில் பிறந்தாலும் இயற்கையாகவே ஞானம் இருக்கும். மீன லக்னத்தில் பிறக்கும் பொழுது இறை வழிபாடு இதில் சிறந்தவர்கள். அதிகமாக இறை வழிபாடு, தியானம், தவம், பூஜை இதெல்லாம் பண்ணக்கூடியவர்கள். ஆன்மீக நாட்டங்கள் அதிகமுடையவர்கள். அது எந்த ஆன்மீகமாக வேணாலும் இருக்கலாம், எந்த மதமாக வேணாலும் வச்சுக்கலாம். பொதுவாக இந்த மதத்தில் தான் அவங்க இந்த ஆன்மீகம் தான் சொல்லலை. மீன லக்னத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு பிரியம் இருக்கும். அந்த வழிபாட்டில் அவங்க சிறந்தவர்களாக இருப்பாங்க. பெரியோர்களிடத்தில் அதிக பக்தி இருக்கும். அதாவது பெரியோர்கள், நம்மளுடைய தாயார், தாத்தா, பாட்டி, இது மாதிரி வயதில் முதியவர்கள் யார் இருந்தாலும் அவங்களுக்கு மரியாதை கொடுப்பவர். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போகிறோம் அல்லது ஹோட்டலில் இருக்கும் அப்படின்னா ஒரு வயசான நிற்க வச்சுட்டு, சின்ன பையன் 20 வயசு இருக்கும், நல்லா தான் இருப்பான், அவன் இடம் கொடுக்காம சாப்பிட்டுன்னு இருப்பான். அல்லது பஸ்ஸில் அவர் ஸ்டாண்டிங்கில் தள்ளாடின்னு வருவார், இவன் வேடிக்கை பார்த்து ஃபோன் நோண்டின்னு வந்துருப்பான். ஆனால் அந்த லக்னத்தில், மீன லக்னத்தில் பிறந்தால் இந்த பெரியவர்களுக்கு ஐயா நீங்கள் உட்காருங்க, நான் நின்றுக்கிறேன், எனக்கு நாள் முடியும் அப்படிங்கிற மாதிரி உதவிகள். பெரியவர்களிடத்தும் பக்தி அதிகமாக செய்யக்கூடியவர்கள் இந்த மீன லக்னத்தில் பிறக்கிறவங்க. சத்தியவான்கள், உண்மையை பேசக்கூடியவர்கள், உண்மை வழி தவறாதவர்கள், ரூபம் லட்சணமாக இருப்பாங்களா, ஆள் பார்க்குறக்கு அழகாக இருக்கக்கூடியவர்கள், சௌகரியங்கள் உடையவர்கள், திரவிய வாசனை திரவியங்கள் மேல் பிரியமுடையவர்கள். அதிகமாக சென்ட்டு, இந்த மாதிரி பவுட்ரு, இந்த மாதிரிலாம் வாசனை திரவியங்களை யூஸ் பண்ணக்கூடியவர்கள். இதெல்லாம் இருந்தால் தான் வெளியில் போவாங்க. சில பேருக்கு அது பிடிக்காது, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இது பண்ணுறதே பிடிக்காது. இயற்கையாக என்ன உண்டோ அதான், தலை கூட வரமாட்டோம், அப்படியே கையில் ஒதுக்கின்னு போயிடுவான். இவங்க அதுக்குன்னு ஒரு செக்ஷனே வச்சுருப்பாங்க. பார்த்திங்கன்னா அந்த அலங்காரம் பண்ணுறதுக்குன்னு ஒரு ரூம் இருக்கும், அதுக்குள்ளே எல்லாமே இருக்கும். யாரையுமே லக்னத்தில் பிறந்தீங்கன்னா அவங்க எல்லாமே வச்சுருப்பாங்க. அப்படி வெளியில் போகும்போது நீட்டாக போகணும், வாசனை திரவியங்கள் இந்த மாதிரிலாம் பிரியமுள்ளவர்கள். பரிமள பிரியர், அதான் அதுக்கு அர்த்தம். வெகு செலவாளி, சின்ன செலவெல்லாம் கிடையாது. இன்றைக்கி 100 ரூபா தான் வேணும் அப்படின்னா ஏற்கனவே முன்ஜாக்கிரதை 1000 ரூபா வாங்கி வச்சுட்டு 1500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு தீர்ந்து 500 ரூபா கடன் சொல்லிட்டு வந்துடுவாங்க. வெகு செலவாளின்னு பேர் அதுக்கு பேர். நாளைக்கு பார்த்துக்கலாம், விடிஞ்சா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணமுடையவர்கள் வெகு செலவாளி. பிறருக்கு செலவு பண்ணுவாங்க, ஆனால் இறக்க குணமுள்ளவர்கள், ரொம்ப இறக்க குணமுள்ளவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்ஜாக்கிரதை உள்ளவன், எதுலேயுமே கொஞ்சம் முன்ஜாக்கிரதை. நாளானைக்கு ஒரு காரியம் இருக்குன்னா இன்றைக்கே அதுக்கு தயார்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள். முன்ஜாக்கிரதையாக நாளானைக்கு இது நடக்கணும், அதுக்கு நம்ம இப்போ இன்றைக்கி இப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. குளிர்ச்சியான கண்கள், எப்போவுமே கண்ணில் ஒரு குளிர்ச்சி இருக்கும் அவங்களுக்கு. சில பேருக்கு சொன்னேன், இதே கும்ப லக்னத்துக்கு சொல்லும்பொழுது சிவந்த கண்களை உடையவர்னு சொன்னேன். மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் குளிர்ச்சியான கண்கள் உடையவர்கள். கர்ண ரோகம் இவருக்கு ஏற்படுமா. கர்ணம்னா காது, காது வலி அடிக்கடி உண்டாகுமா. யார் மீன லக்னத்தில் பிறப்பவங்களுக்கு
வாழ்க்கையில் ஒரு தடவை காதில் ஏதாவது ஆப்ரேஷனோ சீ பிடிக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜவ்வு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு தடவை வந்துட்டு போகும். இந்த மீன லக்னத்தில் பிறப்பவர்களுக்கு உஷ்ண ரோகம், காய்ச்சல் அடிக்கடி வரும், நெருப்பு பயம் அப்படிங்கிறது உண்டு. அக்னி கண்டா நகர்ந்துக்கணும் எப்போவுமே. எப்படி மகர லக்னத்துக்காரங்களுக்கு தண்ணீரில் கண்டம் சொன்னாலும் இவங்களுக்கு நெருப்பில் கண்டம், அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். நல்ல சுபகிரகங்கள் பார்க்கும் பொழுது 110 வயது வரைக்கும் இருக்கலாமா மீன லக்னத்தில் பிறந்தார். சுபகிரகங்கள் பார்க்குதாங்கிறத நம்ம சொந்த ஜாதகத்தை வச்சுட்டா போகணும். மீன லக்னத்தில் பிறந்துட்டு நமக்கு 110 வயசு இருக்குது, ஜாலியாக போகலாம். பஸ் வர நடுரோட்டை கிராஸ் பண்ணாலும் பஸ் அடிக்காதுன்னு நினைக்க முடியாது. இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆம்பிஷன், ஒரு அச்சீவ்மெண்ட், இதை சாதிக்கணும் வாழ்க்கையில், இப்படியெல்லாம் இருக்கும். பொதுவாகவே மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்கும் இந்த 9 திசைகளில் 9 அனுபவிக்க முடியாது. எல்லா திசையும் யாருமே அனுபவிக்க முடியாது. ஏன்னா 126 வருஷம் வரும், அது வரைக்கும் நம்ம இருக்க முடியாது. அப்போ அதில் நம்ம வாழ்நாளில் நம்ம வாழ்கிற காலகட்டத்தில் அந்தந்த வயதிற்கேற்ப சில திசைகள் அமைந்தால் நல்லது. அப்படி அந்த திசை அப்படின்னு பார்த்தோம்னா மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு திசை அப்படிங்கிறது மிகச் சிறப்பானது யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த குரு திசை அப்படிங்கிறது 16 ஆண்டுகள் இருக்கும் மீன லக்னத்தில் பிறக்கும் பொழுது. அப்போ பார்த்தீங்களா அவங்க மிகச்சிறப்பான யோகத்தை பெறலாம், அரசியலில் சாதிக்கலாம். மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் பெரிய ஸ்தானங்களில் நீதிமன்றத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன மாவட்ட நீதிபதி லெவலில் இருப்பாங்க. அப்புறம் உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம்லாம் சொல்லி தலைமை பொறுப்பு டெல்லியில் இப்போ ஹை போஸ்ட் அந்த மாதிரி வரக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம்னா பிறருக்கு உபதேசிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த குருதிசை காலகட்டத்தில் நடக்கும். அதே மாதிரியே பெரிய ஒரு ஆராய்ச்சி விண்வெளி நிறுவனங்கள் இதில் பெரிய தலைமை பொறுப்பு இப்போ வகிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், பேரெல்லாம் சொல்ல முடியாது, நிறைய பேர் தலைமை விஞ்ஞானி அந்த மாதிரி ஒரு பொறுப்புகள், ஒரு பெரிய பதவி அந்த துறைகளில், அதுவும் அந்த குரு திசையில் நடக்கும் நம்ம அந்த துறையில் இருந்தால். அதே மாதிரியே ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனல் குரு திசைங்கும் பொழுது அவர் தான் குரு. மீனத்துக்கு அதே கண்டிப்பாக மீன லக்னத்தில் பிறக்கிறவங்க ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு டீச் பண்ணுற வேலையில் தான் இருக்க முடியும். அப்போ அவங்க அந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கும் பொழுது அதில் ஹையஸ்ட் போஸ்ட் அந்த துறை சார்ந்த தொழிலில். இப்போ இதில் எல்லாம் மெடிக்கல் காலேஜில் எடுத்துனோம்னா அது டீன்கிறாங்கல்ல, அது பெரிய ஒரு பொறுப்பு, பெரிய சொல்லிக் கொடுக்குறது, அதெல்லாம் அந்த மாதிரி அமைப்புகள். அதாவது பற்றி தெளிவாக விளக்கமான ஒரு துறையை குறிப்பிட்டு சொல்லலை, அந்த துறையில் இருக்கக்கூடிய சாதிக்கலாம் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த குரு திசையில் திருமண யோகம் உண்டாகும், குழந்தை பாக்கியம் உண்டாகும், வீடு மனை வாகனங்கள் வசதிகள் இதெல்லாம் ஏற்படுத்துவார். சகல விதமான நன்மைகள், செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில் என்ன லட்சியத்தை அடையணும்னு நினச்சாங்களோ அது குரு திசையில் நடக்கும். கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசைகள், அவங்க இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறும். அப்புறம் பார்த்தால் சூரிய திசையில் மிகச்சிறப்பு, நன்மைகள் அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் இருந்தால் சாதிக்கலாம். கேளனம், கேள் அப்படின்னா விளையாட்டு சம்ஸ்கிருதத்தில். அப்போது அந்த விளையாட்டுத் துறையில் சாதிக்கக்கூடிய அமைப்பு, வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆகலாம். நீங்கள் என்ன தான் ஸ்டேட் லெவலில், நம்ம நாட்டு லெவலில், நேஷனல் லெவலில் இருந்தாலும் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபேமஸ் ஆகிற ஃபிகர்ஸ் சில பேர் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு சூரிய திசையில் உண்டாகும் விளையாட்டு மூலமாக. சந்திர திசையில் பார்த்தால் அழகான திருமணங்கள் நடைபெறும். செவ்வாய் திசையில் பூமி மனை வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டாகுது. புதன் திசையில் நல்ல ஞானம் அறிவு, தாயார் தகப்பனாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறது. அவங்களுக்கு 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சு வீட்டில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தலாம். ஒரு ஸ்கூல் நடத்தலாம். ஸ்கூல்லாம் பாடசாலை இந்த மாதிரி, அதாவது கல்வி நிறுவனங்கள், கல்லூரிகள் இந்த மாதிரிலாம் இந்த புதன் திசையில் நடத்தக்கூடிய அமைப்புகளை கொடுப்பார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சுக்கிர திசை மிகச்சிறப்பு. 20 வருஷத்தில் செட்டில்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு, குடும்ப செட்டில் ஆயிரும், தொழில் செட்டில் ஆயிரும், வீடு மனை வாகனங்கள், குழந்தைகளுடைய வாழ்க்கை, அவங்களுக்கு திருமணம், இதெல்லாமே 20 வருஷத்தில் செட்டில்மெண்ட் பண்ணி அப்பாடா அப்படின்னு நிம்மதியாக பெருமூச்சு விட்டு கூடுற காலம் இந்த சுக்கிர திசையில் நடக்கும். அப்போது இந்தந்த தசைகள் நமக்கு என்னென்ன வயசில் வருது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதற்கு முன்னாடி நம்ம என்ன லக்னம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம சொந்த ஜாதகத்தை முழுமையாக நம்ம பார்க்கணும். அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வீடியோ பதிவில் எங்களுடைய அலைபேசி எண் ஸ்கானிங்கில் ஓடிட்டே இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி எங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவசியம் உங்களுக்கு சொந்த ஜாதகத்தை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து உரைத்து தங்கள் வாழ்நாளில் இந்தந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நன்மைகளை பற்றி சொல்லி தங்கள் வாழ்நாளில் எல்லா நன்மைகளும் பெற வேண்டும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.